ஹாய் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தன் தமிழ் யூடியூப் சேனல். நான் கோபிநாத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரென்கோ ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய கம்ப்ளீட் பேசிக்ஸ் அண்ட் ட்ரேட் செட்டப் அண்ட் இதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோடைய பேசிக் என்ன அப்படின்னா, இதில் நேம்லேயே இருக்குது ரென்கோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். ரென்கோ அப்படின்றது என்னென்னா ஒரு சார்ட்டுடைய ஒன் ஆஃப் த டைப். ஸோ நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்குது, லைன், பார், அந்த மாதிரி ஹைக்கின்ஷி, இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப் தான் இந்த ரென்கோ. ஸோ இந்த ரென்கோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரிக்ஸ் அதை வந்து இன்க்ளைண்டாக அடுக்குனிங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்க்ளைண்டாக இறக்குனிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதை தான் வந்து ரென்கோ சார்ட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை ரென்கோ பிரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரிக்ஸ்ன்னு தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி. ஸோ இந்த ரென்கோ சார்ட்டில் க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டே கலர் தான். இதில் விக்கே இருக்காது. அதாவது நீங்கள் நார்மல் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் போச்சுன்னா அது வந்து ஹை, அதுக்கு கீழே போச்சுன்னா லோ, அது ரெண்டையும் அப்பர் விக், லோவர் விக், அப்பர் ஷேடோ, லோவர் ஷேடோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பட் இந்த ரென்கோக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து வெறும் பிரிக்கு, அந்த பாடி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோடைய கலரை வச்சு நம்ம அது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து டைம் ஃப்ரேமும் கிடையாது, இதுக்கு வந்து ப்ரைஸும் கிடையாது. இதுக்கு ஒவ்வொரு பிரிக்குக்கும் ஒரு சைஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டாக்கை பொறுத்து மாறும். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து 100 ருபீஸ் இருக்குது அப்படின்னா 1 ருபி அப்படின்றது ஒரு பிரிக்காக இருக்கும். இதுவே அதோட ப்ரைஸ் 1000 இருக்குது அப்படின்னா அதோட பிரிக் சைஸ் 50 இருக்கலாம். அது 10,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதோட பிரிக் சைஸ் 500 கூட இருக்கலாம். அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிக்கெலாம் வந்து 1000 பாயிண்ட்ஸ் ஒரு பிரிக்காக கூட இருக்கலாம். ஸோ அது பிரிக் சைஸ் மாறிட்டே இருக்கும். பட் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே மாறாது. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தன் பிளாட்ஃபார்ம் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு எனி ஸ்டாக் நீங்கள் வந்து எது வேணால் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்து ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ட்ரேடிங் வியூ அப்படின்னும்போது டன் கூட பிளாட்ஃபார்ம் கொலாபரேஷனில் இருக்குது. tv.dan.co அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அதுக்குள்ளே போகுது. போன உடனே அதில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்கும். அண்டு இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்கும். நமக்கு அது எதுவுமே தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக இன்னொரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்பவே வந்து விக்ஸ்லாம் நிறையா இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? இதை நான் வந்து ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். எப்படின்னா, அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா வெறும் க்ரீன் கேண்டலாக இருக்கும். அந்த நடுவில் வந்த ரெட் கேண்டல்லாம் காணாமல் போயிடும். டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ரெட் கேண்டில் மட்டும்தான் இருக்கும், க்ரீன் கேண்டல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அதுதான் இந்த ரென்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டைம் ஃப்ரேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கேண்டில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எல்லா இதுலேயுமே இருக்கும் ட்ரேடிங் வியூனாலே. ஸோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது ரென்கோ அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இல்லவே இல்லை. அந்த சார்ட் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட் இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. இது மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவுன் ட்ரெண்ட்னு தெரிஞ்சிச்சு. எப்படி எல்லாமே ரெட் கேண்டிலாகவே இருக்குது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ரெட் கேண்டில் மட்டும்தான் கண்டினியூ ஆகிருக்கு. நடுவில் ஒரு குட்டி குட்டி கேண்டில்ஸ் வந்துருக்கு இல்லையா, க்ரீன். அதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 3 கேண்டில் எடுக்கணும். ஒரு கேண்டில் ஒரு கலர்லேயும் மீதி 2 கேண்டில் சேம் வேறு கலர்லேயும் இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 கேண்டில் வந்து ரெட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கேண்டில் க்ரீனாக இருக்கணும். ஒரு கேண்டில் க்ரீனாக இருக்குது, ஐ மீன் ரெட்டாக இருக்குன்னா 2 கேண்டில் க்ரீனாக இருக்கணும். ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சினாரியோ படி இங்கே இந்த ஒரு இடத்த நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பிளேஸில் ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்குது கரெக்டாக. 2 ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில். நம்ம சொன்ன சினாரியோ வருதா? ஸோ 2 ரெட், ஒரு க்ரீன் இப்படி இருந்துருச்சுன்னா இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி எங்கே கரெக்டாக அந்த க்ரீனோட ஹையில் 395.85 நீங்கள் பை பண்ணிட்டீங்க. எப்போது நம்ம சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது 2 ரெட் ஒரு க்ரீன் இருந்துச்சா, எப்போ 2 க்ரீன் ஒரு ரெட் வருதோ அப்போ எக்ஸிட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கேருந்து ஏறிட்டே வருது, க்ரீன் 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 எல்லாமே க்ரீன். ஒரு டைமில் 2 க்ரீன் ஒரு ரெட்டாக மாறி இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளேஸில் எக்ஸிட் பண்ணுறோம் 442ல். ஸோ இதோட என்ட்ரி ப்ரைஸ் எங்கே 394.
எக்ஸிட் ப்ரைஸ் 442. ரொம்பவே சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஆனால் இது ப்ராஃபிட் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த கேண்டலோட லோ, அதாவது இந்த பிரிக்கோட கடைசி பாயிண்ட், அந்த ரெட்டோட பாட்டம், அது வந்து 365 இருக்குது. 365 395 அப்படின்றது கொஞ்சம் அதிகமான ஸ்டாப் லாஸ் தான். பட் டார்கெட்டை வச்சு பார்க்கும்போது அதை விட டபுள் த டைம் இருக்கும் மோஸ்ட்லி. அதே சினாரியோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 2 க்ரீன் 1 ரெட். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது சிம்பாலிக்காக காமிச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெட் கேண்டிலோட லோவில் செல் பண்ணணும். ஸோ அதோட லோவஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 712, 712 ரூபா செல் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறம் எப்போது 2 க்ரீன் 1 ரெட்டு, 2 ரெட்டு 1 க்ரீன் வருதோ அந்த இடத்துல பை பண்ணிடுறோம் திரும்ப. இது வந்து ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபுல் ரெட்டு, திரும்ப 2 ரெட்டு வந்துருச்சு அண்ட் இங்கே ஒரு க்ரீன் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஹையில் பை பண்ணிடுறோம். எக்ஸிட் 633ல். ஸோ என்ட்ரி எங்கே 712, எக்ஸிட் 633. ஸ்டாப் லாஸ் இந்த க்ரீனோட ஹை 744ல். அப்போது 11 பாயிண்ட்டு. ஸோ ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அதாவது பிரிக்குன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு பிரிக்குக்கும் அதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு பிரிக் வந்து இப்போ இந்த 700 ருபீஸ் உள்ள ஸ்டாக் இது இப்போ 300ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதோடைய பிரிக் சைஸ் வந்து ஒரு 10 ருபீஸ் இருக்கலாம், ஒரு 15 ருபீஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கு 50 ருபீஸ் ஒரு பிரிக்காக இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு பிரிக்குன்றது ஒரு ஸ்டாப் லாஸ்னால் நமக்கு வந்து 2 பிரிக் வந்து ஸ்டாப் லாஸ் 100 ரூபா அப்படின்றது ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி போட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஃபேக் பிரேக் அவுட் ஆகும்ல, ஃபேக் பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை ஃபேக் எக்ஸிட் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு க்ரீன் வந்துடும், எக்ஸிட் பண்ணிடுவீங்க, ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து நம்ம டைரெக்ஷன்லேயே போகும். ஸோ அதனால் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக எஃப்எக்ஸ் போங்க. இங்கே வந்து இஎம்ஏ, எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் 9 தான் நம்ம வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இஎம்ஏ 9, வேறு எதுவும் மாற்ற வேண்டாம், நீங்கள் 9 மட்டும் வைங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபேக் பிரேக் அவுட், எது பிரேக் அவுட் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். அதாவது பிரேக் அவுட் ஆர் பிரேக் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் அது வந்து அடுத்த கேண்டில் அதை தாண்டியும் கீழே போயிருக்கு, அதாவது அந்த இஎம்ஏவை உடச்சிட்டு கீழே வந்துருக்கு. ஸோ அந்த இடத்துலையும் நம்மளுடைய ட்ரேட் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கணும். அதுவே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து ஒரு வேளை எடுத்துருக்கோன்னு வச்சுப்போம், இங்கேருந்து எடுத்துருக்கோம், இங்கே ரிவர்சல் ஆகியிருக்குன்னு நினச்சி எக்ஸிட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மேலே ஏறியிருக்கா, ஏறலை, அண்ட் ஆல்சோ இஎம்ஏவை கிராஸ் பண்ணியிருக்கா, பண்ணல. அப்போது இந்த இடத்துல எக்ஸிட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு க்ரீன் வந்ததுன்றதுக்காக இந்த இடத்துல எக்ஸிட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கேண்டிலை விட்டு பார்த்தோம்னா அது இதுக்கும் மேலே போய் க்ரீன் க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இல்லைனா அப்படியே ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்த ரேலிக்கு டவுன் போயிடுச்சா, அப்போ அடுத்த க்ரீன் வந்திருக்கு, பட் இன்னொரு க்ரீன் ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்போ 2வது க்ரீன் ஃபார்மே ஆகலை அண்ட் கிராஸ் ஓவரும் நடக்கலை. ஸோ அதனால் நோ எக்ஸிட். திரும்ப இந்த சினாரியோவில் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் 2 க்ரீன் அண்ட் ஒரு ரெட். ஸோ அகைன் வந்து பியரிஷ் ட்ரேட் எடுத்துருப்பீங்க, டவுன் ட்ரெண்டு போகுது, திரும்ப இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து பிரேக் அவுட் ஆர் ஃபேக் பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறது. அது ஃபேக் பிரேக் அவுட்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இஎம்ஏ கிராஸ் ஓவர் ஆகியிருந்தால் மட்டும் அதில் எக்ஸிட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா எக்ஸிட் பண்ண வேண்டாம். இது வந்து ரேண்டமான ஸ்டாக்கு, நம்ம வந்து தேடிலாம் சூஸ் பண்ணல, ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா எந்த ஸ்டாக்கு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அபவுட் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த சினாரியோவில் கிராஸ் ஓவர் நடக்கலை, ஆனால் அடுத்த கேண்டிலில் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், இங்கே என்ட்ரி எடுத்ததை இங்கே எக்ஸிட் பண்ணணும். ஸோ புரிஞ்சிச்சு அவங்களுக்கு? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த கேண்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கேண்டில்னே சொல்லக்கூடாது, நான் பிரிக்குன்னு சொல்லணும். பட் கேண்டில்னு பழகிறதுனால கேண்டில் ஸ்டிக்னே வருது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ வருஷம் நம்ம வந்து கேண்டில் ஸ்டிக்கில் பழகிட்டு இப்போ வந்து ஒரு பிரிக்குன்னு புதுசாக ரென்கோவில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். இல்லை சும்மா மனசில் கால்குலேஷன் போடுங்க, இது இந்த ப்ரைஸில் பார்த்துருக்கோம், எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு டார்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரெட் கேண்டில் வருது, இல்லை மாறி ஆப்போசிட்டாக வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போது எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இதோடைய மோஸ்ட்லி வந்து இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ட்ரேட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகுது. சில ட்ரேட் ஃபேக் அவுட் ஆகும், அந்த நேரத்தில் அது வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துட வேண்டியதான். அது ஒரு 3 ட்ரேட் வரும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேக் டெஸ்ட் பேப்பர் ட்ரேட் கண்டிப்பாக பண்ணுங்கள். இதே போல் பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸோட கண்டிப்பாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் பை. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.